அடி பொண்ணு ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து பாட பிடிக்கும், பட் யாருமே அதை மதித்ததில்லை, என்னையும் மதித்ததில்லை. ஐ திங்க் இது ஒரு சாதனையாக நீங்கள் கருதுறீங்களா? பிகாஸ் எனக்கு அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் salary சரவண பவனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பாகலாபாத், பிசிபிலாபாத், கர்ட் ரைஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசி. ஸோ ஃபர்ஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணும்போது இது பெருசாக யாரும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ரிலீஸ் பண்ணேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சிங்கிங் மியூசிக்கை விட ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓடி வந்து டபான்னு கால் விழுந்தாரு. அண்ணா அப்படின்னு ஸ்டன் ஆகிட்டேன். எனக்கு தெரியல, அதை நான் வந்து கொண்டுட்டு போய் பீத்திக்க முடியாது. இது நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இன்சல்ட் நிறைய இருக்கு. தயவு செஞ்சு பாட்டெலாம் செஞ்சதால் உன்னால் அதெல்லாம் முடியாது. ஃபர்ஸ்ட் salary சரவண பவனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு என் சொந்த கஷ்டம் நானும் உனக்கு சம்பாதிச்சு. நீ தொட்ட இடமெல்லாம் நெருகிறது அன்பே போ, நான் போகும் இடமெல்லாம் அன்பே போ, அன்பே போ. Definitely this is going to be like ஒரு therapy session மாதிரி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். So we'll start with that beautiful song. அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். அடி பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். நீ இரவல் உயிரா, இரவின் வெயிலா, மழையின் வாசம் நீ அடி. நீ கவிதை மொழியா, கவிஞன் மொழியா, உயிரின் சுவாசம் நீ அடி. உன்னோடு நானும் வாழ, உன்னோடு நானும் சாக, உம்மடி சாயவா, உம்மடி சாயவா. Oh my god, wow wow wow. அதோ சொல்லவே வேண்டாம். இவர் ஒரு சைடு, ஸ்ரீனிஷா my darling, thank you so much for this beautiful song. What has Stephen been doing for all these years? நம்ம வந்த ஒரு விஷயத்துக்கான we have done it அப்படின்ற ஒரு விஷயம். Are you satisfied about it or you're still No definitely no. Yeah, நினைக்கிறேன் இன்னும் போக வேண்டியது நிறைய தூரம் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இது ஒரு சாதனையாக நீங்கள் கருதுறீங்களா? பிகாஸ் எனக்கு அப்படி இல்லை. ஐ திங்க் மேபி நான் ஒரு ஸ்டேஜ் 1 இருக்கேன். stage 1 or stage 2. உங்களுக்கான ஒரு தேடல் என்னவாக இருந்தது? ஆக்சுவலாக எனக்குன்னு ஒரு தேடல் கிடையாது. ஏன்னா வந்து என்ன தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு 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 டிலெமாவில் இருந்தேன். ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ இதெல்லாமே வந்து தானாக அமைஞ்சதுன்னா அமைச்சிக்கிட்டோம். பட் அதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது, அதை நம்ம அமைச்சிக்கிட்டோம். அண்ட் கிஃப்ட் ஆஃப் மியூசிக் அது இருந்தனால அது ஏதோ கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது மியூசிக்கில். ஸோ அதை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்தது. எனக்கு சின்ன வயசுலேருந்து பாட பிடிக்கும், பட் யாருமே அதை மதித்ததில்லை. ஸோ அப்புறம் அதனால் நான் என்னையும் மதித்ததில்லை. ஸோ ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் பண்ணும்போது இது பெருசாக யாரும் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ரிலீஸ் பண்ணது. அப்போ எல்லாருக்குமே வந்து நம்ம வாய்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும் போது அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா எனக்கு சிங்கிங் மியூசிக்கை விட ஆக்டிங் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பியூட்டிஃபுல். ஸோ தொடர்ந்து பேசலாம். ஏதாவது ஒரு நம்பர் உங்களோட ஒரு ஃபேவரட்? ஆர் என்னோட ஃபேவரட் ஒரு பார்வை பார்த்தா சமாகிற தூரம் போதும் கிறுக்கேத்துற இந்த பாவ மனசைய உசுப்பேத்துற கனவா
கலையா எதில் வீழ்த்துற திமிரா அழகா என பார்க்கிற மொழியா விழியா என பேசுற விதியா இது சதியா ஓடி சேருற. எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் செஞ்சதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிடிச்ச சாங் அது. பீப்புள் லவ் யூ மூவ் ஃபார் யோர் அந்த ரெண்டிஷன் அண்ட் அந்த ஒரு சோல்ஃபுல்லான ஒரு விஷயம் நீங்கள் எல்லா மேடைகளையும் கொடுக்கும் பொழுது அது ஒரு தனி சந்தோஷத்தை ஃபேன்ஸ் கிட்ட கொடுக்குது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சிங்கிங்னு சொல்லும்போது இப்போ சோல்ஃபுல் சிங்கிங் சொல்கிறீங்க இல்லையா, அது அனுபவமாக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். பட் உள்ளே இருந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம பாட்டு மூலமாக கொடுக்குறோம். அண்ட் என்னோட கன்வேயன்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலாக வேர்ட்ஸாக லிரிக்கலாக ரொம்ப வீக். ஸோ அதனால தான் என்னோடய சாங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தங்க தான் லிரிக்ஸ் எழுதுவாங்க. ஆனால் அந்த லிரிக்ஸில் இருக்கிற அந்த டெப்த்தை என்னால் உணர முடியும். அந்த உணர்வை தான் நான் பாட்டாக பாடுறேன். ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிளிக் ஆகுது எல்லாருக்கும். ஸோ அது பிளெஸிங் தான் சொல்லணும். ஸோ உங்களோட ஃபீல் இப்போ இந்த பர்டிகுலர் சாங்கில் இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் கொண்டு வரும்போது வாட் வில் பி ரன்னிங் இன் யோர் மைண்ட்? எக்ஸாக்ட்லி லைக் ஹவ் ஐ டூ ஆக்டிங். ஓ ஓகே. ஒரு அழுகிற சீன் இருந்தால் அது நிஜமலே தான் அழுவேன். டயலாக்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஐ லவ் டு லிசன் டு மை கோ ஆர்டிஸ்ட். ஐ டோன்ட் ரீட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இப்போ நீங்களும் நடிக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்கிரிப்டை நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன பேச போகிறீங்கிறது தான் நான் வெயிட் பண்ணுவேன். என்னோட ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டேக் செகண்ட் டேக் அந்த இதுக்குள்ளே தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன பேச போகிறீங்க. 3-4 டேக்ஸ் போனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் என்ன பேசுகிறீங்க இல்லையா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2க்குள்ளேயே நான் வந்து நீங்கள் பேசுகிறது கேட்டு அதுக்கு தான் நான் இமோட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் பாடும்போதும் அந்த லிரிக்ஸை பார்க்கும்போது நான் அந்த அதில் உள்ள என்ன நான் உணர்றேனோ அதை இமோட் பண்ணி தான் நான் வெளியில் கொண்டு வரேன். இன்னைக்கு ஸ்டீஃபன்றாங்க. இந்த அக்செப்டன்ஸ் ஏற்றுக்க முடியுதா? இல்லை அன்னைக்கோ நான் அதே ஹார்ட் ஒர்க் போட்டேன், பட் why is it after a long time இன்னைக்கு அந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லையா? அப்படியெல்லாம் அது எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு கேள்விக்கு ஓகே நான் ஒரு பதில் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்குரியது அது எத்தனை வருஷம் ஆனாலும், இப்போ உங்கள் அப்பாவோட சொத்துலாம் உங்களுக்கு தான், ஆனால் அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. அது உங்களுக்கு தான். நீங்கள் 2 வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பாவோட காரை நீங்கள் ஓட்ட முடியுமா? முடியாது. ஆனால் அது உங்களுக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த வயசுக்கு வந்த பிறகு now you inherit அந்த கார். அந்த மாதிரி நம்ம இப்போவே பண்ணிட்டோம். பட் அந்த ஒரு பக்குவமோ அந்த ஒரு அனுபவமோ அந்த ஒரு வயசோ எதுவோ கடவுளுக்கு தான் தெரியும். அந்த அடையும் போது அப்போ இந்த பாத்வே திறக்குது. நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் ஒன்று கேட்டேன், MSV சார் பாடினது. அதில் வந்து வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மனதில் நிற்பவன் யார் சம்திங் லைக் தட் வரும். அண்ட் ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் செய்யலாம், எல்லாம் இது பண்ணலாம், பட் மனசில் உண்மையிலே இடம் பிடிக்கணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது கஷ்டமான விஷயம். ஒரு லைவா ஒரு கான்சர்ட் பண்ணும்பொழுதோ இந்த மாதிரி, பிகாஸ் ஒரு ரெக்கார்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீட்டிங் த பீப்புள் டைரக்ட்லி. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன் அப்படின்னா அது கடவுள் மட்டும்தான். ஆனால் கடவுளுக்கு உருவம் இல்லை, நம்மளை கொண்டு தான் அவர் தன்னையே வெளிப்படுத்துகிறாருன்னு சொல்லலாம். அவங்க என்னை பார்க்கும்போதோ இல்லை அவங்க ஏதோ ஒரு உணர்வில் அவங்க வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்க, அழுகிறாங்க, ஏதோ ஒரு ஃபீல் இருக்குது. அது வந்து கடவுள் என் மூலமாக அவங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க தான் நான் பார்க்குறேன் தவிர ஐ எம் நாட் த மெயின் பர்சன். த மெயின் பர்சன் இஸ் ஹிம். ஹி யூசஸ் மீ டு கனெக்ட் வித் த பர்சன். அவ்வளோதான் என் வேலை. அதை நான் வந்து கொண்டுட்டு போய் நான் அதை அப்படி சொல்கிறது பீத்திக்க முடியாது. இது நான் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நான் அப்படி தான் பார்க்குறேன். அந்த ஸ்டேஜில் நிற்கும் போது என்றைக்குமே ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி I will do a small prayer before I enter. It is you, it's not me. நீ தான், நான் இல்லை அப்படின்னு சொல்லி தான் போவேன் என்றைக்குமே. அண்ட் மறக்க முடியாத அந்த ஃபேன்ஸோட இருந்த ஒரு பயங்கரமான ஃபேன் கிரேசி மூமெண்ட் நடந்திருக்கும். நிறைய இருக்குது, மறக்கவே முடியாதுன்னா. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் கான்சர்ட் நம்ம ஃபீனிக்ஸ் மாலில் செஞ்சுருந்தேன். அப்போ எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அப்போ கோவிட் முடிச்சுட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. நான் வெறும் சும்மா நார்மல் ஒரு சட்டையை போட்டு நான் வந்துட்டேன். ஷூ கூட அப்போ தான் போய் வாங்கினேன். ஷோக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான். ஃபீனிக்ஸ் மால் தானே, அங்கேயே போய் வாங்கிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க,
கூட்டம் வந்துருச்சு, ஷூ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டேஜுக்கு போகும்போது தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது. நான் சும்மா பாடிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாம் ஷோலாம் முடிஞ்ச பிறகு நான் இன்னும் அதுலேருந்தே வெளியே வரல, ஏன்னா இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது. ஐ திங்க் 4,000 சம்திங் அந்த க்ரௌட் வாஸ். அப்போ நான் கீழே இறங்கி வரும்போது ஒருத்தர் அப்படியே ஓடி வந்தார். நான் வந்து ஸ்டன் ஆகிட்டேன், லைக் தெரியல. ஓடி வந்து டபார்னு காலில் விழுந்தார், அண்ணா அப்படின்னு. ஓகே. அப்புறம் தான் இதெல்லாம் ரொம்ப மாதிரி புதுசாக இருந்தது எனக்கு, லைக். ஸோ ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கம் கிடையாது. எந்த அளவுக்கு அந்த கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு? ஏன்னா இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாரு, அதுவே நான் பார்த்துருக்குறேன், அது லிட்ரலாக பார்த்துருக்குறேன். ஐ ஹவ் சீன் how far he has brought me. ஸோ அதை பார்த்த பிறகு அவரை திருப்பி டவுட் பண்ணுறது வந்து முட்டாள்தான். யா, அண்ட் ஐ திங்க் எல்லாருமே அடுத்த கட்ட ஆல்பம்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்க அதை பற்றி. ஓகே, ஸோ அது 2 இயர்ஸுக்கு முன்னாடி பினாங் கான்சர்ட்டில், பிகாஸ் கேஎல் ஷோ முடிச்சுட்டு பினாங் கான்சர்ட் வாஸ் ஐ திங்க் மந்த் அப்பார்ட். ஸோ என்ன வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ கேம் அப் வித் திஸ் சாங். அப்போ தென் அண்ட் டே தான். இப்போ நான் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் த ஷோ குயிக்காக தோன்ற லிரிக்ஸை வச்சு எழுதி ஸோ அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகே. அப்புறம் அது மக்களுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகி அதை செய்யுங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வாஸ் 2 years ago. ஓகே. அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆச்சு எழுதுறதுக்கு? 1 hour அந்த மாதிரி எழுதிட்டோம். ஆமாம். நான் அப்புறம் என்னோட கூட ஒருத்தர் இருந்தார், யுவன்னு சொல்லி. ஸோ நம்ம 2 பேரும் சும்மா சேர்ந்து டக்குன்னு எழுதிட்டோம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காகவே. ஸோ அதுலேருந்து ஆக்சுவலி இது வந்து இந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் வேறுபடும், ஏன்னா அது குயிக்காக எழுதுனது. இது கொஞ்சம் வேறுபடும். அண்ட் அது ரிலீஸ் ஆச்சு. அண்ட் வீடியோ தான் மேட்ரு ஆக்சுவலி. எஸ், மேபி நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது யூ லவ் ஆக்டிங்னால இதுக்கு அடுத்த கட்டம் நிறைய மூவிஸும் பண்ண ஆரம்பிச்சிருவீங்களோ? பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். என்னென்னா இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் சொல்லலாமா, வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஃபீல்னு சொல்லலாமா. இப்போ சொல்லும் போது மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது. யா, அண்ட் அது குவாலிட்டி, த வே இட் இஸ் ஷார்ட், கேமரா எங்களோ உடம்பு அதெல்லாம் நம்ம வந்து சினிமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பியோர் மியூசிக் வீடியோ இது. ஓகே, சூப்பர். நிறைய பேச முன்னாடி சில குவிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, அது உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் மியூசிக்கில் வந்த ஃபர்ஸ்ட் பாராட்டு, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு? அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம், ஆக்சுவலி நிறைய இருக்குது. சாங் ரிலீஸ் பண்ண அதான் சொன்னேன், நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் சாங் ரிலீஸ் பண்ணும்போது. பிகாஸ் என்னோட தாட் என்னென்னா, இது 1000 பேர் கேட்பாங்களா, அது விட கம்மியாக தான் இருக்கும், சும்மா ரிலீஸ் பண்ணுவோம், அந்த மைண்ட் செட்டில் ரிலீஸ் பண்ணுது. அப்புறம் வைரல் ஆச்சு, சாங் வைரல் ஆச்சு. ஆனால் யார் பாடினா யார் எதுவுமே தெரியல. ஸோ ஒரு 2 years அந்த மாதிரி கழிச்சு உசுரே தொலைச்சேன் அப்படி ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த சாங்கில் வந்த கமெண்ட்ஸ் வந்து வாய்ஸ் சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனான இது, ஐ மீன் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அண்ட் அது ஹிட் பண்ணல என்ன, ஃபர்ஸ்ட் டைம் ஹிட் பண்ண கமெண்ட் வந்து மெசேஜ் நினைக்கிறேன். அதை நான் பார்த்தபோது இட் வாஸ் ரிட்டன் as contemplating suicide and I came across your song, your voice healed me. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, அப்போ தான் அந்த ஜேர்னி எடுக்க ஆரம்பிச்சு. பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் இன்சல்ட்டா? அது நிறைய இருக்குது. லைட்டாக ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க. தயவு செஞ்சு பாட்டெலாம் செஞ்சாதான் உன்னால் அதெல்லாம் முடியாது. இது ரொம்ப வருஷம் முன்னாடி. ஓகே. ஆனால் அதுவும் உங்களுக்கு இட் டிட்ன்ட் ஹர்ட் யூ, லைக் அது எஃபெக்ட் பண்ணியிருக்கோம்ல? ஆக்சுவலி பண்ணலை, பெர்ஸ்பெக்டிவை மாற்றிருச்சு. ஓகே. அப்போ கரெக்டாக தான் இருக்கும் போல் அவர் சொன்னால், பண்ணக்கூடாது போல் அப்படி இருந்துச்சு. அப்படி ஆயிடுச்சு. அண்ட் ஹவு டிட் யூ பிரேக் தட்? அது நினைக்கிறேன் இன்பில்ட். ஸோ அவங்க அப்படி சொன்னதை வந்து அந்த டைமில் அப்படி யோசிச்சாலுமே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் மறந்துடுவேன். தென் ஐ வில் கோ பேக் டு வாட் ஐ அம் டூயிங். அந்த நிமிஷம் தான். ஓகே. அது கான்ஸ்டன்ட்டாக சொல்லிக்கிட்டே இருந்தால் மேபி ஐ வுட் ஹவ் பிலீவ்ட் இட். எஸ். பட் அது இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் சேலரி. எஸ். சரவண பவனில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு, என் சொந்த காசில் நானே உழைச்சி சம்பாரிச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு சரவண பவனில் போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் தான் ஃபர்ஸ்ட் சேலரி. What did you work as, Sarvana? Serving. Okay. Bagalabat, BCBalabat. அப்புறம் சொல்லுங்க. Curd rice.
அது ஓகே அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் ஜேர்னியும் பார்த்துருக்கீங்க. ஃபன் தான், அதுவும் ஃபன் தான். ஃபன் தான். ஃபர்ஸ்ட் லெசன் நீங்க கத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாடம், வாட் வாஸ் இட்? மிகப்பெரிய பாடமா நினைக்கிறேன், இப்போ வரைக்கும் அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன்னு. இமோஷனலாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஐ திங்க் எதில் இருந்தாலுமே ஒரு சோபர் மைண்டோட, ஒரு கிளியர் மைண்டோட முடிவு. சம்டைம்ஸ் இமோஷனலாக ஒரு முடிவு எடுத்துருவோம், இல்லை சொல்லிடுவோம். போயிருக்கா? எப்போதும் தப்பாக தான் போகும். இமோஷனலாக முடிவு எடுத்தாலே தப்பாக தான் போகும். ஃபர்ஸ்ட் கார்? ஹோண்டா 2021 வாங்கினேன். இப்போ என்ன கார் வச்சிருக்கீங்க? இப்போ BMW. இதாங்க வளர்ச்சி. இது இந்த வளர்ச்சி பயங்கரமா இருக்குல்ல. எனக்கு பிடிக்கும் BMW. பிடிக்கும், காரா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் இந்தியா தான். 3 வயசுல வந்தேன். 3 வயசுல? Because my mom is from here, no? நான் So you're basically born and brought up in Singapore. Singapore, okay. My mom is here. I mean, our காரைக்கால். அம்மா வந்து காரைக்கால் இருந்தாங்க. Okay. என் அப்பா வந்து சிங்கப்பூர். ஸோ என் அப்பா சிங்கப்பூர்லேருந்து காரைக்காலுக்கு வந்தாங்க பொண்ணு பார்க்கறதுக்கு. அப்புறம் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க. நம்ம எல்லாம் அங்கே தான் பிறந்து வளர்ந்தோம். பட் அடிக்கடி இங்கே வருவோம். பிகாஸ் என் அம்மாவோட என்டையர் ரிலேட்டிவ்ஸ் இங்கே இருக்காங்கல்ல. ஓகே. நவ் நீங்க இங்கே தான் கம்ப்ளீட்டா இல்லை ஆன் அண்ட் ஆஃப்? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் சிங்கப்பூர்ல இருந்தாலும் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் இங்கே இருக்க போகிறேன். இதில் என்ன இருக்குது? 4 மணி நேரம் பஸ் எடுக்கிற மாதிரி. 4 மணி நேரம் பஸ் எடுக்கிற மாதிரி சிங்கப்பூர். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் கிரை சொல்லிட்டாங்க. ஐயா இது நிறைய பேர் சொல்லி நான் பல்ப் வாங்கிருக்கேன். ஐ மீன் அதை தாண்டி ஒரு மூமெண்ட், யூனோ, தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்னு இருக்கும்ல. ஓகே. ஒரு தடவை வந்து ஸ்கூலில் வந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டேன், திருடிட்டேன் சின்ன வயசில். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி அதை அழுதேன். அப்போ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்குமே யார் பொருள் மேலேயும் ஆசைப்பட்டதில்லை, எடுத்ததில்லை. அது ஒரு பெரிய பாடமா கத்துக்கிட்டீங்க இல்லையா? ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், ஐயோ எடுத்துட்டேனே, தப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தது உங்களை வரைக்கும் தான் தெரிஞ்சுது, இந்த வீடியோ மூலமா உலகத்துக்கே தெரிஞ்சிடுச்சு. வெட்டிடுங்களா? ஓகே ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட சாங்ஸ் வாட் இஸ் யுவர் லீஸ்ட் ஃபேவரட் நினைக்கிறீங்க? திஸ் வாஸ் நாட் அப் டு த மார்க், அந்த மாதிரி. நான் வந்து சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டேன், நான் ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், எனக்கு வந்து அது என்னென்னா நினைக்கிறேன், டைம் கொடுத்தா இன்றைக்கி வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ண மாட்டேன் போல. அந்த மாதிரி ஏதாவது மாற்றிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணுற பிறகு இன்னும் நல்லாவே இல்லை அப்படின்னு தோணும். ஓகே, ஆமாம், அவ்வளோ ஈஸியாக யூ டோன்ட் கெட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, அது அப்போ அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் போலயே. ஆமா, போலியே இல்ல அது சீரியஸ். பிகாஸ் ஈவன் when we take ஒரு நார்மல் டிசிஷன் எடுக்கிறதுக்கும் அது நம்மளுக்கு எடுத்துட்டு ஐயோ we are not satisfied about it, நிறைய விஷயத்துல அது ஒரு குழப்பம் கொடுக்கும் இல்லையா? இல்ல, எனக்கு நான் செய்யற வர்க்ல மட்டும் அப்படி. வர்க்ல அப்படி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் this or that, actor or singer? me actor. நான் சொன்னேன் நம்ம. digital or cinema? cinema. ஓகே, dreams or reality? reality. ஓகே, why reality? நிறைய வாட்டி ரியாலிட்டி நடக்குமானா ட்ரீம்ஸ்ல ஏதோ ஒரு கற்பனை உலகத்திலயும் நம்ம வாழலாம் இல்லையா? why was reality to you? sorry, அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. why was reality? நீங்க வாழ்ற வாழ்க்கை ரியாலிட்டி தானே. நீங்க கனவு எவ்வளவு வேணாலும் காணலாம், ஆனா அதை வந்து நடைமுறை ஒரு செயல் பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்ல. இல்ல அது வெறும் கனவு தானே. கனவுதான். அப்ப நம்ம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருக்க மாட்டோமே, கனவாவே போயிருமே. நிறைய நீங்க கனவு தானே போகுது. ஓகே, லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓ, என்னங்க அவ்வளோ லவ் சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ எமோஷன்ஸ், எவ்வளோ ஃபீலிங்ஸ், ஏன் லவ் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? சரி, இந்த கொஸ்டினை திருப்பி கேளுங்க. லவ் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப்? லவ். ஷோபனா குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். No, we'll come back to this. Why friendship? You first tell me that. Why friendship? இல்லையா, ரெண்டுமே வித்தியாசமான, ரெண்டுமே லவ் தான், ரெண்டுமே வித்தியாசமான லவ். பார்ட்னர் கூட இருக்கிற லவ் வந்து அது டோட்டலி வேற இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது டோட்டலா வேற. உங்களுக்கு தெரியுமே நான் என்ன சொல்றேன்னு. புரிஞ்சுக்கங்களே அப்படின்றீங்களா? ஓகே ஃபைன். சரி, உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? என்ன? லவ் மேரேஜ் தான். சோ லவ் போயிட்டு இருக்கா? இல்ல, போயிட்டு இருக்கு. சூப்பர் டன். ஓகே, சிங்கப்பூர் ஆர் தமிழ்நாடு? ஷூர். இப்போ நான் இப்போ நான் இவ்வளோ நேரம் எடுத்தேன்ல பதில் சொல்றதுக்கு, அதுக்கே என்னை போட்டு வெளுப்பாங்க. சொந்த நாட்டுக்கு ஒன்னால இது பண்ண யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் அப்படி இப்படிங்க. பட் நான் 2 நாடும் சேர்ந்தவன் தான். அம்மா இங்கே, அப்பா அங்கே. நான் நடுவில் என்னை நிறுத்திட்டீங்களே.
நான் வந்து ஒரு கேள்வி ஒரே பதில் தான் வரணும் எனக்கு. அங்கேயா எங்கேயா? மலேசியா. ரெண்டும் எல்லாமே எங்க போயிட்டாரு. சரி, ஓகே. ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டா? இன்ஸ்டா. இந்த அதுவே எப்பயாவது தான் திறப்பேன். ஃபேஸ்புக் திறக்கவே மாட்டேன். மேரேஜ் ஆர் லிவ் இன்? மேரேஜ். இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களை ஹர்ட் பண்ண ஒரு நெகட்டிவ் காமெண்ட்ஸ்? ஐயோ, எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து என்னால மனசுல வச்சுக்க முடியாது. எனக்கு தூக்கம் வராது. ஸோ நான் எல்லாமே வெளியில் கொட்டிடுவேன். நான் வந்து ஐம் கான்ஃப்ரண்டேஷனல். ஓகே. இப்போ நீங்கள் ஏதாவது என்ன ஹர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதை உங்களை வந்து கேட்டுருவேன். இல்லை நான் ஏதாவது பண்ணி நான் உங்களை சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த ராத்திரி தூக்கம் வராது. எதுக்கு அதிகபட்சம் யூ கெட் லைக் அப்படின்றதுக்குள்ள ஒரு கோவம்? அது மேபி நினைக்கிறேன், மேபி சின்ன வயசுலேருந்து இன்னும் டீல் பண்ணாத சில விஷயங்களாக இருக்கலாம், ட்ராமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். அதனால அந்த கோவம் வரதாக இருக்கலாம். பட் அதை தாண்டி அந்த கோவம் மறைகிற வரைக்கும் தான் நான் வந்து வில்லன் மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் கோவப்பட்ட நானே மறந்துடுவேன். கோவப்பட்டு ஏதாவது 2-3 வார்த்தை வேற சொல்லிடுவேன், அதையும் மறந்துடுவேன். இல்லை அந்த மாதிரி வார்த்தை இல்லை, ஏதாவது லைக் ஹர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா ஜர்க் ஆயிடுச்சு. ஸ்டீஃபன் இப்படி எல்லாம் பேசுவார், நாங்க தம்ப்நெயில் போட்டுருப்போம் இல்லையா? ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிட்டாலுமே ஆக்சுவலி நானே மறந்துடுவேன் அதை. ஓகே. பிகாஸ் நான் மீன் பண்ண மாட்டேன், கோவத்துல தானே பேசுவேன். காணா கண்டேன் கண்ணூடிக்கொண்டேன் காதல் மழையில் நனைந்து வீணா ஒன்றை நெஞ்சோடு கேட்டேன் ஆசை தீயில் நனைந்து என் கனவெல்லாம் நீ நிஜம்தானா நிஜமெல்லாம் நான் பிழைதானா நீ மறுத்தாலும் உன்னை மறப்பேனா என் விதியே நீதானா. நீதானா என் உயிரிலும் நீதானா நான் கேட்டிடும் வரமும் நீ என் தேடல் முடிந்திடும் இடம்தானா என் தேடல் முடிந்திடும் இடம்தானா. 3 படத்துல போ நீ போ. தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நீ தொட்ட இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ நான் போகும் இடமெல்லாம் அன்பே போ நாம் அன்பே போ அன்பே போ லிரிக்ஸ் தெரியலையே. That's okay. எங்களுக்கு கேட்டா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது. வாவ், சூப்பர் சூப்பர். Thank you so much for coming all the way. So என்ன சொல்ல விரும்புறீங்க மக்கள் எல்லாருக்குமே? Thank you for having me behind hoods பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுக்கறது. அண்ட் நான் இன்ஸ்டாகிராமில் எதுவுமே போஸ்ட் பண்ணாமல் இருந்தாலுமே நீங்கள் இன்னும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கெல்லாமே ரொம்ப நன்றி. அண்ட் stay tuned. இன்னும் நிறைய விஷயங்கள் வரும்போது அப்டேட் பண்ணுறேன். And I must say one thing, it is not easy to be so grounded, so humble. அது உங்க கூட இருக்கிறதுனால தான் I'm sure like you've got long way. மக்கள் எப்பவுமே அந்த சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்டீஃபன், and we wish you all the best. The God's grace. Thank you so much. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.